தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. புதிய ஒரு போதனையை ஆரம்பித்தோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிறதான தலைப்பில் செய்தியை ஆரம்பித்தோம். அந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், நீதிமொழிகள் 18-21 வசனம். 2 வசனத்தையும் வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. போதும், அங்க வந்துருங்க. நீதிமொழிகள் 18-21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க. போன வாரத்தில் நம்ம சகோதரரோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன உரையாடல் நடந்தது. அதில் என்னன்னா, நம்ம சகோதரர் ஒருத்தர் சொன்னார், அவர் அதாவது உங்களுக்கு இந்த செய்தி எப்படி புரியுது அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனி என்ன பண்ணுவாங்க? புசிப்பார்கள். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கு? நம்ம நாவில் இருக்கு. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணலாம்? அடையலாம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவில் இருக்கு. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணலாம்? புசிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதுதான் அந்த வசனத்தினுடைய பிளைனா ஜஸ்ட் வாசிக்கும் பொழுது இருக்கிற ஒரு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் இப்ப டீப்பா போவோம். இப்ப பாருங்க, உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். இந்த சிகரெட்டு பிடிப்பாங்க இல்லையா, சிகரெட்டு அட்டைப்பெட்டி வருது பாருங்க. அந்த சிகரெட் பாக்ஸில் இப்படி எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோன்னா, புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு எழுதியிருக்கோம். சரியா? நீங்கள் அந்த மாதிரி வாசகத்தில் சகோதரிகள் ஒருவேளை அதெல்லாம் கவனித்திருக்க வாய்ப்பில்லை. சகோதரர்கள் ஒருவேளை அதை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்பயாவது ஸ்மோக்லாம் பண்ணுற பழக்கம் இருந்தோன்னா அதை ஒருவேளை கவனிச்சிருக்கலாம். கவனிங்க, விளம்பரம் போடும்போது கூட அது போடுவாங்க, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும்னு இந்த டிவிலலாம் ஏதாவது போடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா அதை? சரி. இப்போ புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும்னு அந்த சிகரெட் அட்டையில் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வாசிச்சா புற்றுநோய் வருமானு நான் கேட்குறேன். அதை ரீட் பண்ணுறோம்ல, அதை வாசிச்சா புற்றுநோய் வருமா? சொல்லுங்களேன். வாசிச்சா வருமா? புகைச்சா வருமா? சொல்லுங்க. வாசிச்சா வருமா? இப்ப யாருக்காவது புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்ததுன்னு வைங்க, புகை பிடிச்சு புற்றுநோய் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த புற்றுநோய் வந்த ஆளு இந்த சிகரெட் அட்டையில் இப்படி போட்டதுனால தான் எனக்கு புற்றுநோய் வந்துடுச்சுன்னு சொன்னா இது நியாயமா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? சிகரெட் அட்டையில் இப்படி போட்டதுனால புற்றுநோய் வந்துச்சா, இல்லைன்னா ஒரு புகை பிடிச்சதுனால புற்றுநோய் வந்துச்சா? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. புகை பிடிச்சதுனால வந்துச்சா, இல்லைன்னா அந்த சிகரெட் அட்டையில் எழுதி இருந்ததுனால வந்துச்சா? பிடிச்சதுனால தானே வந்துச்சு, இல்லை எழுதி இருந்ததுனால வந்துச்சா? எழுதி இருக்கிறதுனால வராது, அப்படித்தானே? கரெக்டா? நெருப்புன்னு சொன்னா சுடாது. நெருப்புன்னு சொன்னா என்ன பண்ணாது? சுடாது. மீனுன்னு சொன்னா நாராது. கரெக்டா? விளங்குதா உங்களுக்கு?
புரியுதா? மீன்னு சொன்னா என்ன ஆகாது? நாராது. நெருப்புன்னு சொன்னா சுடாது. சக்கரைன்னு சொன்னா இனிக்காது வாயில. ஆமாவா இல்லையா? இது எல்லாம் டேஸ்ட் பண்ணணும், அனுபவிக்கணும், அனுபவமாக்கணும். அப்பதான் அதை நீங்க என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப சில ஆட்கள் நம்ம சகோதரர்களோட பேசிட்டு இருக்கும்போது சில காரியங்கள் அவங்க பகிர்ந்துகிட்டதுனால இதை உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இந்த மரணம்ன்ற வேர்டை கேட்டாலே பயம் வருதான் சிலருக்கு. அதை கேட்டாலே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்கறது, நாம மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்றது எதுக்காகனா, உங்ககிட்ட தான் உங்க ஆசீர்வாதம் இருக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் இந்த மரணத்தை பேசவே கூடாது. உங்க வாழ்க்கையில மரணம் என்பதே, மரணம்னா என்னது? மரணம்னா நாம நினைக்கிற மாதிரி இந்த மரணம் இல்லை. மரணத்துக்கு அர்த்தம் வாரம் சொன்ன என்னது? மரணம்னா என்ன? மரணம்னா சாபம், மரணம்னா தீமை, மரணம்னா செத்து போறது இல்ல. பைபிள்ல மரணத்துக்கு அர்த்தம் கொடுத்திருக்கு. மரணம்னா சாபம், மரணம்னா தீமைன்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த தீமைய, அந்த சாபத்தை வாழ்க்கையில பேசவே கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த பிரசங்கம். ஒரு வருஷம் பிரசங்கிக்க போறேன். இதை எதுக்காக பேச போறேன்? ஒரு வருஷம் இதையே ஏன் பேச போறேன்னா, உங்க வாய கொஞ்சம் டீப்பா கழுவுறதுக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாய கொஞ்சம் ஆழமா சுத்தம் பண்றதுக்கு தான் இதை பேசுறாரு போல இருக்கு. ஆமா, ஏன்னா இங்க நம்மால் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் மரணம்னு எழுதி இருக்கிற வசனத்தை படிக்கிறதுனால உங்களுக்கு மரணம் வராது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீ இங்க இருந்து போயிட்டு கீழே படியில இறங்குனதுல இருந்து நீ என்ன பேசுற, நீ என்ன பேசுறியோ அதுதான் உனக்கு சம்பவிக்க போகுதுன்னு இந்த வசனம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்களுக்கு பலிக்க போகிறது என்பதை தான் நான் விளக்கிக்கிட்டு இருக்கிறேனே தவிர, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பலிச்சிடும்னு வைங்களேன். நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நான் சொல்றது மாத்திரம் அப்படி பலிக்கிறதுக்கு கிருபை இருந்ததுன்னு வைங்க, எங்க நீங்களாம் இப்படியா இருப்பீங்க இன்னைக்கு? சோத்திரம், முடியவே முடியாது. நான் சொல்றேன், என் மனசே அவ்வளோ பெருசு. அல்லேலூயா. என் மனசே அவ்வளோ பெருசுன்னா அப்பா மனசு எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்குங்க. அப்போ நான் நினைக்கிறதும் நடக்க மாட்டேங்குது, அவர் நினைக்கிறதும் நடக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பாருங்க. சோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் இப்படியெல்லாம் வாழ முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் பலிக்குதுன்னா உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த தேசத்தில் சீமான்களாக நானே மாற்றிடுவேன். ஆமாம், நீங்கள் இப்படி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையெல்லாம் மொத்தமாக மாறிடும். நான் மாற்றிடுவேன் அப்படி. ஆனால் அப்படி நடக்காது. அப்படி வைக்கல கர்த்தர். கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்னா, உன் வார்த்தை, உன் வாழ்க்கைய உன் வார்த்தையினால நீ மாற்று. உன் வாழ்வின் ஆசீர்வாதங்கள், உன் வாழ்வின் நன்மைகள் எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் இந்த மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு அங்கே எழுதியிருக்குது. அதனால எப்பவுமே, அதனால தான் சொல்றேன், படிங்கடா படிங்கடா. இந்த பைபிளெல்லாம் படித்து திரும்ப ஒரு முறை போய் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. யாரும் என்னமோ சொன்னால் அப்படி மண்டையாட்டிக்கிட்டு போகாதீங்க, தப்பாக புரிஞ்சிக்கிட்டு போகாதீங்க, சொல்லாத செய்தியை காதில் வாங்கிட்டு போகாதீங்க. செய்தி என்ன சொல்கிறாங்களோ அதை போய் பார்த்து நிதானமாக இதெல்லாம் வேதத்தில் இருக்கா, சரியா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களை எல்லா தாழ்மையோடும் அன்போடும் சொல்கிறேன். பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் அவர் சொல்லும்போது இந்த வசனம்லாம் இருக்குதான்னு பாரு கையில். அதனால தானே பைபிள்லாம் வச்சுருக்கீங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் அப்படி தலையாட்டிக்கிட்டே போகாதீங்க. தயவுசெய்து வேதத்தை ஆராய்ந்து அதில் இருக்கிற நலமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அப்போ நல்ல ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய நாவு. அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனை விரும்பி. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறேன். சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறேன்.
நான் நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவன், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். சொல்லுங்க, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறேன். அதனால தான் அங்க பாருங்க, அதனால தான் அந்த வசனம் இப்படி சொல்லுது. இந்த யாக்கோபுல நம்ம இப்ப வாசிச்சோம் இல்லையா, 3ஆம் அதிகாரம், அதுல அந்த 4வது வசனமா, தான் போகும் இடம் எதுவோ, தான் போகும் இடம் எதுவோ, நல்லா கவனிக்கணும், போகும் இடம் எதுவோ இல்லையா? ஆமா, தான் போய் சேர்றதுக்கு எந்த இடத்தை அவன் யோசிக்கிறானோ, அந்த கப்பலை செலுத்துறவன் தான் போய் சேர விரும்பும் இடம் எதுவோ அதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க இந்த 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 நாட்கள்ல ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எங்க போய் சேர விரும்புறீங்க? சிலருக்கு அந்த சேர விரும்புற இடம் இன்னும் சரியா கிளாரிட்டி இல்லை. பாருங்களேன், ஐயா நாங்க மதுரைக்கு போற ட்ரெயின்ல ஏறிட்டோம். ஐயா மதுரைக்கு போற ட்ரெயின்ல ஏறிட்டேன், எங்க இறங்கணும்? நீ இறங்க வேண்டிய இடம் எங்க? மதுரையா, திருச்சியா, சேலமா, இல்லை அதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது திண்டுக்கல்ல, விழுப்புரத்தில், எங்கேயாவது வேற செங்கல்பட்டில், தாம்பரத்தில் கூட இறங்கலாம். நீ எங்க இறங்க போற? போய் சேர வேண்டிய இடம் எது? சிலருக்கு அதுதான் விளங்கல, சிலருக்கு விளங்காம அப்படியே போயிடும். ஐயா சரியா முடிவு பண்ணு, வாழ்க்கையை நீ தெளிவாக தீர்மானம் பண்ணு, போய் சேர வேண்டிய இடம் எது என்பதை முடிவு பண்ணு. சிலருக்கு பாருங்க, வாழ்க்கையில இன்னும் சரியாக முடிவெடுக்க தெரியல அவங்களுக்கு, எங்க போய் சேரணும். அப்படியே போவோம்யா, போற போக்கில் போய் எங்க போதோ போய் சேர்ந்துக்கலாம். கிடையாது, அப்படியெல்லாம் போக முடியாது. முதல்ல நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் எது என்பதை நீங்கள் தெளிவாகுங்கள். எப்படிங்க தெளிவாகிறது? வேதத்துக்குள்ளவா, வேதம் அதை குறித்த தெளிவை நமக்கு சொல்லுகிறது. நீ போய் எங்க சேரணும்னு விரும்பணும், எதை விரும்பணும்னு பைபிள் சொல்லுது, அதை விரும்பு. மற்றதெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்க கூடாது. விரும்பிட்டு இருந்தா நாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது. 10 இடத்துல இறங்கி ஏறிக்கிட்டு இருந்தோம்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேர முடியாது. அதனால உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம். நாம் விரும்பும் இடம் எது, அடைய விரும்பும் இடம் எது என்பதில் ரொம்ப தெளிவாக இருங்க. சிலருக்கு காசு, சிலருக்கு உறவுகள், சிலருக்கு உயர்வுகள், சிலருக்கு சமூக அந்தஸ்துகள், இவளின் மேல் நோக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் எதின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதன் மேல் நோக்கமாக இருங்கள், அதை நோக்கி உங்களோட பயணம் தொடரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப நான் ஜீவனை விரும்புகிறேன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்ப அந்த நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால், நல்ல நாட்களை காண வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்? மரணமும் ஜீவனும் நாவின் கீழே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ மரணமும் ஜீவனும் நாவின் கீழே இருக்குன்னா, இந்த மரணம்னா என்ன, ஜீவன்னா என்ன, மறுபடியும் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் இருக்குது, நீங்கள் படிச்சிக்கங்க. மரணம்னா சாபம், ஜீவன்னா ஆசீர்வாதம். மரணம்னா தீமை, ஜீவன்னா நன்மை. இவைகளை நீங்கள் அதில் பிரியப்படுகிறவர்கள், அந்த வசனம் சொல்லுது அதில் பிரியப்படுகிறவர்கள். சொல்லுங்க, பிரியப்படுகிறவர்கள். நீ எதில் பிரியப்படுகிறாயோ அதனுடைய கனியை நீ உன் வாழ்க்கையில் புசிக்க முடியும், அதை நீ அனுபவிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நன்மையை மாத்திரம் பிரியப்படுவீர்களானால், ஜீவனை மாத்திரம் பிரியப்படுவீர்களானால் அதனுடைய கனியை நீங்கள் புசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இன்றைக்கு நாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதை தான் சொல்லிக்கிட்டு வரேன். கடந்த 2 வாரமாக அதை சொன்னேன். வார்த்தைக்கு, சாதாரணமாக தேவன் பேசக்கூடிய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தையே வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:3 படி இவ்வுலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. ஒன்றுமே இல்லாமையில் சகலத்தையும் தேவன் தம்முடைய வாயினாலே, வார்த்தையினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். அப்ப வார்த்தைக்கு உருவாக்கும் வல்லமை இருக்கிறது. ஒன்றும் இல்லாமையில உருவாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் மூல ஆதாரம். ஆண்டவருக்கு ஏதாவது சோர்ஸ் இருந்தா தான் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் இல்லாமல் சகலத்தையும் உருவாக்க அவர் வல்லவர். ஒன்று. 2வது,
ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அங்க வெறுமை இருந்தது. அந்த வெறுமையை மாற்ற தேவனிடத்தில் வார்த்தை இருந்தது. நம்ம வாழ்க்கையில வார்த்தை இருந்தா போதும், வெறுமைகள் எல்லாம் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க அது ஒன்றே போதுமானது. ஒழுங்கீனங்கள் எல்லாம் சரியாகிறதற்கு வார்த்தை போதுமானது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல இருந்து அடுத்தது இரண்டாவதா ஒரு காரியம் சொன்னேன். வார்த்தைக்கு குணமாக்கும் வல்லமை உண்டு. வார்த்தை என்ன பண்ணோம்னா வியாதிகளை நீக்கி நம்மை சுஸ்தமாக்கும், நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு உதாரணத்தை சொல்லி அதை நான் உங்களுக்கு விளக்கினேன். ஒரு 100க்கு அதிபதி சொல்றான், என் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கியா? நான் ஒரு 100க்கு அதிபதி. ஒருவனை போவென்றால் போகிறான், வாவென்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். என் வார்த்தை அவ்வளவு வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும்னா உங்க வார்த்தை அதை விட மேலானதை செய்யும் என்பதை அவன் ஆண்டவரிடத்தில் என்ன பண்றான்? சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, வார்த்தைக்கு வியாதிகளை குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. மூன்றாவதாக வார்த்தை என்ன செய்யும்? கவனிங்க, வார்த்தைக்கு பிசாசின் மேல் அதிகாரம் உண்டு. இன்றைக்கு மூணாவதா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வார்த்தை பிசாசின் மேல் அது என்ன பண்ணும்னா அதிகாரம் செலுத்தும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரே ஒரு எதிரி உண்டு. அது யார் என்றால் பிசாசு என்று வேதம் சொல்கிறது. மற்றவங்க யாரும் உங்களுக்கு எதிரி கிடையாது. மற்றவங்க யாரையும் நீங்க எதிரியாகவும் பார்க்க கூடாது. எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மளை தூற்றலாம், சில நேரத்தில் அவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது செய்யலாம், பகைக்கலாம். ஆனாலும் அவர்கள் யாரும் நமக்கு எதிரி கிடையாது. அவங்க அறியாமல் அதை செய்கிறார்கள். நாம் அவர்களை ஆசீர்வதிக்க நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரே ஒரு எதிரி உண்டு. அந்த எதிரியுடைய பெயர் பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. பழைய பாம்பு ஆதியிலே மனுஷனை வீழ்த்தின பிசாசு அவனுடைய பெயர். கவனிங்க, அந்த பிசாசுடைய தூதர்களும் அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு, இந்த மனு குலத்தை கெடுக்க வேண்டும். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுடைய நோக்கமே அழிக்கிறது, திருடுறது, கொல்றது. கவனிங்க, மனிதர்களை அழிக்கும்படி அவர்களுடைய உடைமைகளை, அவருடைய சமாதானத்தை, தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருடும்படி விரும்புகிறான். ஆகவே தான் அவனுக்கு திருடன் என்று பெயர். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, திருடனுக்கு எச்சரிக்கையா இரு. திருடனுக்கு எச்சரிக்கையா இரு. கவனிங்க, இந்த உலகத்தில் ஒரே ஒரு எதிரி, அவன் பிசாசு. அப்ப நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற மக்களை அலைக்கழிக்கும்படி கெடுக்கும்படி பிசாசும் அவனுடைய தூதர்களும் சுற்றி திரிகிறார்கள் என்று வேதவாசனம் சொல்கிறது. மத்தேயுல 12ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன பண்ணுவானா? சுற்றி திரிகிறான். 1 பேதுருல அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறார், எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். அவனுடைய வேலை சுற்றி திரிவது. கவனிங்க, அப்படி பிசாசு சுற்றி திரிகிறான், சில மக்களை கட்டி வைத்திருக்கிறான். கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்க பிசாசுடைய கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னும் ஆண்டவரோட நெருங்கி இருக்க பாருங்கள், ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளுங்கள். அதிகமாக ஜெபத்திலும் வேத தியானத்திலும் தேவனுக்கு கேட்கும் காரியங்களிலும் அதிகமாய் நீங்கள் இணைந்திருங்கள். ஏன் அப்படி இணைந்திருக்க வேண்டும்? ஏனென்றால் பிசாசு சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அவன் தான் விட்டு வந்த இடத்தை திரும்ப வந்து பார்ப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குமானால் அந்த இடத்திற்கு வந்து அது வெறுமையாக இருக்க கண்டால் அவன் தன்னிலும் பொல்லாத வேறே பெரிய ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அங்கே குடி வந்துருவான்னு வசனம் சொல்லுது. யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பிசாசுக்கு இயேசு கிறிஸ்து கிட்டேயே அவன் திரும்ப திரும்ப வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, இவ்வுலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். ஒரு முறை வரல, பல முறை வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, பிசாசு அப்பப்போ வந்து பார்ப்பான், அவன் ஐட்டம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு கொஞ்சம் நோட்டம் விடுறான், கொஞ்சம் கவனம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கவனிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிகிறதின் மூலமாக மட்டுமே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட், ஆமென். நல்லா கவனிங்க, எதிர்த்து நிற்கிறதுனா சில ஆட்கள் பாருங்க, நான் பிசாசுக்கு எப்பயும் எதிர்ப்பு தான்
நான் போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமாக பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுவேன், கட்டி ஜெபம் பண்ணு. ஆனால் அவன் கட்டப்பட மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? உனக்கு கீழ்ப்படுதலே கிடையாது. சில ஆட்கள் பாருங்க, போகும்போது வரும்போது இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன் பிசாசை, இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன் பிசாசன்னு. நீ பிசாசை எவ்வளோ கட்டினாலும் அவன் கட்டப்படாததுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள கீழ்ப்படுதல் இல்லைன்றது தான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இந்த பிசாசின் மேல தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமா, பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல தேவனற்ற வாழ்க்கை, யாராவது ஒருவர் தேவனிடத்தில் இல்லாமல் இருப்பார்களானால் அவர்கள் மேல் யார் ஆளுகை செய்கிறார்கள் என்றால், இவ்வுலகத்தின் அதிபதி அல்லது பிசாசு ஆளுகை செய்கிறான் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாரெல்லாம் தேவனுடைய ஆளுகையின் கீழ் இல்லையோ, யார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லையோ, அவர்கள் இருளின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இங்க யாராவது புதுசா வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரை அறியாம இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம தேவனுடைய பிள்ளையா ஆகாம பூரணமான மனம் திரும்புதலுக்குள்ள வராம இருப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகளாய் பிள்ளைகளாய் மாறுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்று அனுபவிங்கள். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுபட வேண்டியது அவசியம். தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் சுதந்தரிக்க நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் மாற வேண்டும். ஆமென். சரி, கவனிங்க, வார்த்தைக்கு பிசாசின் மேல் அதிகாரம் உண்டு, அல்லது பிசாசை ஜெயிக்கிறதற்கான வல்லமை வார்த்தையில் உண்டு என்பதை ஒரே ஒரு சம்பவத்தை நாம வாசிக்க கேட்ட வேத பகுதி. இந்த வேத பகுதி மிகவும் அதிகமாக நிறைய பேர் அதை விரும்பி படிக்கிற ஒரு வேத பகுதி. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் என்கிறதான ஒரு பிசாசு பிடித்த மனிதனை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, இந்த ஆண்டவரை குறித்து யோசிக்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்கள்ல ஒன்று இந்த வேத பகுதி. ஏனென்றால் அந்த கதரேனருடைய நாட்டிற்கு இயேசு ஒரு படகிலே பயணிக்கிறார். இயேசு கிறிஸ்துவ அவருடைய சீஷர்களை என்ன பண்ணாங்களா? பயணிக்கிறாங்க. காணிக்க பாட்டில் என்ன பாட்டு பண்ணாங்க பாருங்க, படகுல காணாதவர் போல் இருந்தார். அந்த சீன் தான் இது பாருங்க. படகுல இயேசு பயணிக்கிறார். பெரிய காற்றும் கொந்தளிப்பும் அங்கே உண்டாகிறத நாம பார்க்கிறோம். அப்படி இயேசு ஒரு சீஷர்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு மொத்த பேரும் உயிருக்கு பயப்படுறாங்க. அப்படி ஒரு பயணம் போய் இந்த ஒரே ஒரு ஆளை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேத பகுதியை வாசிச்சா ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரே ஒரு ஆளை விடுதலை ஆக்குறதுக்கு, ஒரு ஆளை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பேர் உயிரையும் பணையம் வச்சு டிராவல் பண்ணி கதரேனுடைய நாட்டுக்கு போய் அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்துட்டு, அவன் அவ்வளோதான் அந்த மனுஷனை விடுதலையாக்குவார். அவன் கேட்பான், நான் உங்க கூடவே வர்றேன். இல்லை இல்லை, நீ உங்க ஊர்ல போய் ஊழியத்தை செய்யின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா திரும்பி இக்கரைக்கு வந்துடுவார்னு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அக்கறைனாலே அக்கறைக்கு சென்றார்னு ஒரு பிரசங்கம் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு. இந்த மனுஷன் மேல அவருக்கு அக்கறை இருக்குது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் மேலேயும் அக்கறை இருக்குது, உன்னையும் அக்கறைக்கு கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா. ஆமா, அக்கறைனாலே அக்கறைக்கு சென்றார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக இயேசு படகுல டிராவல் பண்ணி வந்து அவனை விடுவிச்சு அவனை ஆசீர்வதிச்சு அவனுடைய சொந்த பந்தங்களோட அனுப்பி விட்டாரு. ஒருத்தருக்காக ஆண்டவர் அவ்வளவு மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களே? என் மேல யாருக்கு அக்கறை இருக்குது? நான் சொல்றேன், இயேசுவுக்கு அக்கறை இருக்கிறது. அல்லேலூயா. இவனுக்கு பாருங்க, இவனுக்கு பிசாசு பிடிச்சதுனால இவனை கண்டுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. நம்ம பாஷையில சொன்னா கேப்பார் மேய்ப்பார் கிடையாது அவனுக்கு. பாவம். ஏன்னா அவன் வாழ்க்கை சீர்குலைந்து போயிருக்கிறது. ரொம்ப வேதனையின் மத்தியில அவன் ட்ரெஸ் இல்லை, அவன் போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லை, வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டவனாய், சங்கிலிகள்னாலே கட்டப்பட்டவனாய். அந்த சங்கிலிகள் எல்லாம் சில நேரத்தில் அறுத்துக்கிறான். சங்கிலிகள் எல்லாம் அறுத்துட்டு இந்த இதுல கல்லறைகள்ல போய் குடியிருந்து ஒரே கூக்குரல் இட்டு வருகிறவர்களையும் போகிறவர்களையும் காயப்படுத்தி அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிற
ஒரு மனுஷனாய் இருந்தான். பிசாசு என்ன வேலை பண்ணுது பாருங்க. அவன் போற வர்றவங்களெல்லாம் அடிக்கிறான், போற வர்றவங்களெல்லாம் காயப்படுத்துறான், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள பூந்துச்சுன்னா தன்னைத்தானே காயப்படுத்திக்க செய்யும். சில ஆட்கள் பாருங்க, கோவம் வந்துச்சுன்னா செவுத்தெல்லாம் அடிப்பான், பார்த்துருக்கீங்களா? பேய் சோத்திரம். இந்த பேயெல்லாம் தரத்தணும் இயேசுவின் நாமத்தில். எங்கேயாவது போய் செவுத்துல முட்டி கட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுப்பான். சில ஆள் என்ன நானே காயப்படுத்தி கொள்கிறேன். அது பேயோட தன்மை தானே அது. கரெக்டாக கோபத்தில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, சாட்டை எடுத்து 6 அடி அடிக்க போகிறேன். பேய் சோத்திரம். நான் அண்ணாமலையை சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க. ஆமாம், இங்கே சொல்கிறேன், நீங்கள் ஏன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சோத்திரம். இந்த மாதிரி தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, குச்சி வச்சு கத்தி வச்சு கிழிச்சிக்கிறது, எதையாவது ஒன்று பண்ணுறது, இடிச்சுக்கிறது, காயப்படும், இதெல்லாம் பேய் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு செய்கிற வேலை. தேவனுடைய பிள்ளைகள் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஏன்னா என் சரீரம் தேவனுடைய ஆலயம்னு தெரியும். என் சரீரம் எனக்கு சொந்தமானதில்லை, என் வாழ்க்கை எனக்கு சொந்தமானதில்லை, இது இயேசுவுக்கு சொந்தமானது. அல்லேலூயா, இதை நான் சேதப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசு போய் உட்காந்துக்கிட்டு அவன் பாவம், அவன் வாழ்க்கையை குடும்பத்தை விட்டு பிரிச்சு, உறவுகளை விட்டு பிரிச்சு, அவனை தனிமைப்படுத்தி, ஐயோ அவன் வனாந்தரத்தில் கூக்குரல்றவனா, வேதனைப்படுத்தி கொள்றவனா அவன் வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையிலாவது பிசாசு இந்த மாதிரி உடைய குடும்பங்களை சிதைத்து, உடைய வாழ்க்கையை சிதைத்து, உங்களை தனிமைப்படுத்தி பலவிதமான வேதனைகளாலே உங்களை உருவ குத்துவானால் தேவன் உங்கள் வாழ்க்கையை தேடி வருகிறார். பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களை மாற்றுவதை விருப்பம், உங்களை ஆசீர்வதிப்பதை விருப்பம். கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். அவனை சந்திச்ச மாத்திரத்தில் 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்ன நடக்கிறதாங்க? இந்த பிசாசு உடனடியாக ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர் அப்படின்னு நம்ம கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். 7வது வசனம், இயேசுவே, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நல்லா கவனிங்க, என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர், என்னை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர்னா ஆண்டவர் பாருங்க அவன்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுற தெரியுமா? உன் பேர் என்ன, பேர் என்னன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், நாங்க அநேகரா இருக்கிறபடினால் உங்களோட பேரு லேகியோன். ஒரு ஆளுக்குள்ள ஒரு பேய் பிடிச்சாலே பெரிய பிரச்சனை. இவனுக்குள்ள நிறைய பேய் சொல்றாங்க, 6000க்கும் அதிகமான பேயாம். 6000க்கும் அதிகமான பேய். எப்படி இருக்கும் பாருங்க. நாங்கள் அநேகரா இருக்கிறபடினால், அந்த லேகியோன்றது, லேகியோன்னா இந்த பட்டாலியன், இந்த ரோமரில் என்ன பண்ணுவாங்கன்னா 600 கணக்கு பண்ணுவாங்க எப்பவுமே. அதனால இது 10 600 சேர்ந்தது இந்த லேகியோன்னு சொல்றதுன்னு சொல்றாங்க. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஞாபகத்தில் வைங்க, 6000 பேய். ஆனா சில நேரத்தில் அது கூட எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இந்த 6000 பேய் ஒன்னா ஒரு இடத்துல இருக்குது. 6000 பேய் ஒன்னா ஒரு இடத்துல இருக்குது பாருங்க. நம்மால் 10 பேர் ஒன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். இந்த பேய்களுக்கு இருக்கிற ஒன்னஸ் கூட நம்ம ஆட்களுக்கு இல்லைன்னா இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பார்த்துக்குங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 10 பேரை ஒன்னா விட்டு பாருங்க, எங்கேயும் இருக்கிறானா பாருங்க, இருக்க முடியாது அவனால. 6000 பேய் சேர்ந்து அவனை அழிக்கிறதுல அவ்வளவு தீவிரம் காட்டுது. நாம அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு தீவிரம் காட்டுறோமா? அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9231606662, 9840672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.